வெல்கம் டு ஜெசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் ஷவர்மா. இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது மயோனஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இது 3 முட்டையை வச்சு இது போல் இந்த ஜல்லிக்கரண்டியில் போட்டோன்னு சொன்னால் மஞ்சள் கலர் தனியாக வெள்ளை கலர் தனியாக வந்துடும். அது கூட 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனு உப்பு, 1 டீஸ்பூனு சீனி, நல்லா பல்ஸில் விட்டு அரைச்சிட்டு அது கூட சன்ஃப்ளவர் ஆயிலு இது போல் பல்ஸில் விட்டு திக்காக வரது வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மயோனஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு பவுலை எடுத்துகிட்டு 1/4 கப்பு பால், 1 டீஸ்பூனு சீனி, 1 டீஸ்பூனு ஈஸ்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி ஆகணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது கூட 400 கிராம் மைதா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு அந்த பாத்திரத்துலையே இந்த ரெடி பண்ண மாவை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு மாவு மைதாவும் கொஞ்சம் போட்டு அப்படியே ரெடி பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிட்டு ஒரு பூரி அளவுக்கு எடுத்துக்கலாம். பூரிக்கு உள்ள மாவு அளவுக்கு எடுத்துக்கின்னு ரொம்ப பெருசாக வேணாம். சப்பாத்தி அளவுக்கு திரட்டினா போதும். ரொம்ப மெல்லிசாக திரட்டினா சாப்பிடும்போது அந்த சப்பாத்தி மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதுக்காக இந்த அளவுக்கு சப்பாத்தி அளவுக்கு திக்னஸ் போதும். இது போல் தோசைக்கல்லை போட்டு 2 பக்கம் சவந்தனை எடுத்துக்கலாம். மட்டன் வேக வச்சுருக்கேன். அதை இது போல் நல்லா வேக வச்சுட்டு போன்லெஸ் மட்டனு எல்லாத்தையும் இது போல் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிறோம். இல்லை கையால் வேணாலும் பிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூனு ஆயில் விட்டு அதில் இந்த வேக வச்ச மட்டனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூனு மிளகுத்தூள், 1 டீஸ்பூனு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூனு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு அதை சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். அதே கடாயில் அதை கறியை எடுத்து வச்சுட்டு நான் வந்து இதை முட்டைக்கோசு அடைஞ்சி வச்சுருக்கேன் நைஸாக. அது கூட கேரட்டு, குடமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருக்கோ இல்லாட்டி முட்டைக்கோசு மட்டும் இருந்தால் கூட போதும். அது 3 காய்கறி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுடலாம். வதக்கி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மெத்தடு ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 ஸ்பூனு அந்த கறி, அது கூட அந்த வெஜிடபிள் வதக்கி வச்சது, 1 ஸ்பூனு மயோனஸு 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குப்பூசை எடுத்துகிட்டு அதில் எல்லாம் அப்படியே அதை வச்சு இது போல் அதில் செஞ்ச குப்பூசில் வச்சுட்டு ரோல் பண்ணிக்கலாம். இப்போ அது ஒன்று ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் மெத்தடு இது போல் குப்பூஸ் எடுத்து மயோனஸ் ஃபுல்லாக 1 ஸ்பூனில் எடுத்து தடவிட்டு அதில் 1 ஸ்பூனு கறி எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள் அது போல் 1 ஸ்பூன் எடுத்து எல்லாம் வச்சுட்டு இப்போ இது மாதிரி இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது செகண்ட் மெத்தடு. இது போல் 2 மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.